யூஸ் பண்றது வந்து ஆர்ட்லைன் பென்சிலுங்க. ஆர்ட்லைன் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அப்சரா பென்சில் இருக்கு இல்லையா, சேம் அந்த மாதிரி தான். ஆனா அதை விட கொஞ்சம் நல்லா டார்க் கிடைக்கும் நமக்கு. நீங்க பாருங்க, ஆர்ட்லைன் போட்டுங்களா, ஆர்ட்லைன் ஹெச்பியில் வந்துட்டு ஹெச்பி 2B 4B 6B 8B. ஹெச்பியில் வந்துட்டு நான் அவுட்லைன்ஸ் பண்ணிடுவேன். இப்போ நான் என் ஃபேஸ் இருக்குன்னா என் ஃபேஸ்ல வந்துட்டு அவுட்லைன்ஸ் நான் பண்ணிடுவேன். அது 2Bல வந்துட்டு 2B வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கா வேணும் அப்படின்னா நம்ம இந்த மீசை பட்டோம்ல, மீசை ஹேர் இதெல்லாம் வந்துட்டு அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 4B 6B 8B இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ். ஃபேஸ்ல அந்த ஷேடோஸ் எல்லாம் கொடுக்குறது, இந்த ஷேடோஸ். இந்த ஹேருக்கெல்லாம் பண்ணுறது 10B யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டம்ப் பார்த்துறீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு மேலே வச்சு அப்படியே தேய்க்கணும். தேய்க்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத் ஃபினிஷ் கிடைக்கும். அதாவது இந்த சொர சொரன்னு அந்த வரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மேலே வச்சு அப்படியே இப்படி வந்து ஸ்மூத்தாக தேய்க்கலாம். இது வந்து ஸ்டெட்லர் பென்சில் சொல்லுவாங்க. ஸ்டெட்லர் பென்சில்னா ஜெர்மன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஜெர்மன் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கு, மேட் இன் ஜெர்மன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கிடைக்கும். ஹைலைட் எல்லாமே பண்ணலாம். டார்க்காக வேணும், ரொம்ப அச்சா வேணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம டார்க் கொடுக்கலாம். இந்த கருவிழி, இந்த கண்ணிமை, கண் புருவம், இந்த ஹேரு, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து நாங்கள் 8B யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 8B வந்துட்டு எல்லாத்துக்கும் செட் ஆகும். நம்பர் தெரியுங்களா, 8B யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டேஷனரி கடையில் கிடைக்கும் மைக்ரோ பென். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மைனூட்டான டீட்டெயிலுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பென்சில் எக்ஸ்டெண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பென்சில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண நம்ம சீவ வந்து குட்டையாயிரும். அப்படியே குட்டையாகி இது வரைக்கும் வந்துடும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் பென்சில் இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பென்சிலுக்கு இந்த சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேபர் கேஸ்டில் எரேசர். இது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி தான் தருவாங்க. புதுசாக வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி தருவாங்க. இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நசுக்குனீங்கன்னா எப்படி ஆகுங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் திட்டா இருக்குங்களா, இந்த இடமெல்லாம் நம்ம இது பண்ணலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், எரேஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வந்துட்டு இந்த எரேசர் யூஸ் பண்ணி இதாங்க எலக்ட்ரிக் எரேசர். எலக்ட்ரிக் எரேசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியாவோட நம்ம யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணலாம். சொல்ல போனாங்க என் ஷர்ட்டில் வந்துட்டு ஹைட் ஒயிட் தெரியுதுங்களா, இந்த ஒயிட் யூஸ் பண்ணலாம். இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இங்கே இங்கே என் பல்லு, இங்கே அங்கெல்லாம் யூஸ் பண்ணீங்க யூஸ் பண்ணலாம். என்னோட ஃபேஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடலாக இருந்து, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாடலாக இருந்து, ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருந்து நீங்கள் அதை பண்ண போகிறீங்கன்னா, இன்னொரு பேப்பரில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ நான் காமிச்ச இடத்துக்கெல்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். நீடில் இது தனியாக வருங்க, அந்த நீடில். இது வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது இருக்கு இல்லைங்களா, இதில் வந்துட்டு நம்ம அந்த இப்படி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்துட்டு நம்ம சவுண்ட் கேட்குங்களா, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வரைகிறதுங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியலும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ராயிங் பண்ணுறது, வரைகிறது, பென்சில் ட்ராயிங் வரைகிறதுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நாளைக்கு நான் திங்கக்கிழமை நான் வந்துட்டு பென்சில் ட்ராயிங்கோட டெமோ நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.